ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பயங்கரமான ஒரு நாளானது வரப்போகுது. பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி. இந்த பயங்கரமான நாளில் தமிழ் மாதம் என்னன்னா மாசியுடைய 14ஆம் நாளானது வருது. அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நெக்ஸ்ட் வீக் தான். நெக்ஸ்ட் வீக் இந்த புதன்கிழமை அப்படி என்ன முக்கியமான பயங்கரமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய இந்த சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. இதுதான் மகா பெரிய சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. மாதந்தோறும் சிவராத்திரிகள் வளர்பிறை தேய்பிரையில் வரும். அந்த எல்லா சிவராத்திரியை விட மாசியில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சிவராத்திரி தான் மகா பெரிய சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரியில் சிவன் கோவிலெல்லாம் 4 கால பூஜைகள் விடிய நடைபெறும். ஸோ அதனாலேயே இந்த மகா சிவராத்திரி ஒரு முக்கியமான ஒரு ராத்திரி என்று சொல்லலாம். இந்த சிவராத்திரியில் உருவாகக்கூடிய கிரகங்களின் யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இந்த சிவராத்திரியிலிருந்து நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த சிவராத்திரியில் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் சிவராத்திரியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை விட இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் முக்கியமான சிவராத்திரி அப்படிங்கிற புராண கதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை, வியாபாரம், தொழில் எல்லாமே நல்லபடியாக இந்த சிவராத்திரியிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மாதிரி சூழ்நிலை அமையும். அப்புறம் வீட்டை விட்டு வெளியே விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது நீங்கள் மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் மேன்மைக்கு வரலாம். ஆனால் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பிய போது இரவு வீடு திரும்பும்போது கவனமாக இருக்க வேண்டும். கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாமே அனுசரித்து செல்ல வேண்டும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அனுசரித்து செல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்குள்ள தான் நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வாக்குவாதம் செய்து சண்டை போடுறத விட விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. ஸோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க சண்டை போடக்கூடாது. அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நஷ்டமானது வரும். அப்புறம் பெரியவர்களெல்லாம் மரியாதையோடு நடத்த வேண்டும். இல்லைனா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டமானது ஏற்படும். ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும். இல்லைனா ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பயங்கரமான ஆபத்து வரும். ஆக்சுவலி இந்த சிவராத்திரியிலிருந்து உங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது. இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் என்று உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொதுவான பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிவராத்திரியில் சிவன் வழிபாடு செய்யணுமா, இது உங்களுக்கு நன்மை தருமா, இது செய்யக்கூடிய பட்சத்தில் சிவனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் கண்டிப்பாக செய்திடுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பொது பலன்கள் இதுதாங்க. இந்த பொது பலன்களை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய மெயின் பலன்களை சொல்ல போகிறேன். அதாவது தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மகா சிவராத்திரியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தாங்க இருக்குது. கிரகநிலைகளில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வகர நிவர்த்தியாகி பலம் பெறுறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் ஓரளவு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அப்புறம் தொகை வரவு உங்களுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும்.
உடல்நலம் உங்களுக்கு சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது. அப்புறம் மருத்துவ செலவெல்லாம் உங்களுக்கு குறையும். ஸோ மருத்துவ செலவு மட்டும் உங்களுக்கு குறையிறத நீங்கள் அந்த செலவு குறைஞ்சதுனால அந்த பணத்தை மருத்துவ செலவு குறையிறதுனால அதை சேமிப்பில் போடுங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும். அப்புறம் சென்ற சில நாட்களை விட இந்த சிவராத்திரியிலிருந்து உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் படிப்படியாக நிறைவேற தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபமானது கிடைக்கும். தைரியத்தோடு செயல்பட்டிங்கன்னா சாதனை உங்களுக்கு படைக்க முடியும். 6க்கு அதிபதியான செவ்வாய் 8ல் சஞ்சாரம் செய்கிறது இந்த சிவராத்திரியிலிருந்து எண்ணற்ற மாற்றங்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகுது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையப்போகுது. இப்படி உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்ச்களை கொடுக்கக்கூடிய இந்த சிவராத்திரி சூரியன் சனி சேர்க்கையானது இருக்குது. இது என்ன மாதிரியான சேஞ்சை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது என்ன மாதிரியான சேஞ்சை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடு சுகஸ்தானாதிபதி சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களுக்கு தொழில் வளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சிறப்பாக இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு அடுக்கடுக்காக சேரும். எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி கொடுப்பாங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் சேரும். பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகமும் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு யோகம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இந்த சூரியன் சனி சேர்க்கையினால் ஏற்படும். ஸோ சூரியன் சனி சேர்க்கை உங்கள் ராசிக்கு இந்த சிவராத்திரியிலிருந்து யோகத்தை கொடுக்க போகுது என்பது தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாய் வக்ர நிவர்த்தியானது அடைகிறாரு. இவருடைய வக்ர நிவர்த்தி இந்த சிவராத்திரியிலிருந்து உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த சிவராத்திரியில் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுறாரு. அதனால் இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையை கூடும். துணிந்து சில முடிவுகள் எடுத்து அருகில் உள்ளவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க. எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. ஆடை ஆபரணங்களாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களுக்கு அந்த ஆசை கைகூடும். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நிறைவேறும். படித்து முடித்து பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகள் செல்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செல்ல முடியும். பட்டப்படிப்பை நீங்கள் தொடரணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு கைகூடும். பரிவர்த்தனை யோகம் இந்த டைம் சிவராத்திரியில் கிடைக்கிறதுனால உங்கள் ராசிக்கு கல்யாணம், மணிவிழா, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும். அதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாயுடைய வக்ர நிவர்த்தினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி ஏன் இந்த மாதத்தில் மட்டும் பயங்கரமான ஒரு ராத்திரியாக வருது அப்படிங்கிற புராண கதையை சொல்கிறேன். அதையும் தெரியாத விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தி அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறாரு. அந்த சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு அற்புத நாளாக மாசியில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியானது சொல்லப்படுது. இதுதான் மகா சதுர்த்தி தினம் என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது. அவற்றில் ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரக்கூடிய தேவமிர்தம் பெற பார்க்கடலை கடந்தனர். அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொல்லக்கூடிய ஆழக்கால விஷத்தை உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை அருந்தி உலகை காத்த தினம்தான் இந்த சிவராத்திரி. அதாவது மாசி மாத தேய்பிறை தேய்பிறை சிவராத்திரி. இந்த சிவராத்திரினால தான் மகா சிவராத்திரி தினமாக இந்த நாளை போற்றப்படுது. இதுதாங்க புராண கதை. ஸோ இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிவராத்திரி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்,
உங்களுக்கு சிவராத்திரியில் கிரகங்களுடைய சேர்க்கையினால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பார்த்து இது தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.